ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையோடு நாங்கள் உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். சகாயம் பெறும் கிருபையை அடையும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, எங்கள் பலவீனங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கெங்கே எங்களுடைய குறைவுகள் இருக்கிறது, எங்கே நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சரிப்படுத்தப்பட வேண்டும், எங்கே நாங்கள் மறுரூபம் அடைய வேண்டும், அப்பா எங்கே ஆண்டவரே உங்களை நாங்கள் கனப்படுத்தாமல் விட்டுட்டோம், இதையெல்லாம் எங்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேலையில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை நீர் அனுப்பி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை கேட்பதற்கு இடையூறுகளாய் எழும்புகிற எல்லா இடையூறுகளையும் தேவன் மாற்றி போடுங்க. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி உதவி செய்யுங்க. செவிகள் திறந்திருக்கட்டும். கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதையும் கர்த்தர் உம்முடைய ஆளுகையின் கீழ் வைத்துக் கொள்வீராக. கிருபையின் நிழலில் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. நீங்கள் அனைவரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முட்டாள்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் எப்படி ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த உலகம் முழுவதும் எப்படி நடந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், முட்டாள்தனத்தில் நடந்து கொண்டு வருகிறார்கள். அதை நமக்கு பார்க்கும்போதே தெரிகிறது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சோதனைகளும் பலவிதமான குடும்ப குழப்பங்களும் பலவிதமான பிரச்சனைகளோடும் போராட்டங்களும் இந்த உலகத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள், அப்படியே கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இந்த உலகம் என்னென்னமோ தப்பான வழிக்கு போகிறார்கள். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகிடுறாங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு விதமாக அவங்க வாழ்க்கையை வாழுகிறார்கள். அப்போது இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற இருள் சூழ்ந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும்னு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்ம வாழணும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா ஞானம் நிறைந்த வார்த்தை. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அப்போ இந்த நீதிமொழிகளுடைய புத்தகத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம என்ன பண்ணணும், நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்போ கர்த்தருக்கு பயந்து ஒருத்தன் நடக்கும்போது அவனுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அது முக்கியமானது. கர்த்தருக்கு பயப்படுதுன்னா அவருடைய வார்த்தைக்கு பயப்படுவது, அவருடைய வசனத்துக்கு நான் பயந்து அந்த வசனத்தை படிக்கும்போதே என்னுடைய உள்ளத்தில் அந்த வசனம் என்ன பண்ணுது, கிரிகை செய்கிறது. நான் பயந்து அந்த வசனத்துக்கு நான் அப்படியே ஒபே பண்ணுறேன். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஒபேயிங் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்வது. அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு ஞானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது கேட்கறதில்ல, கேட்டாலும் அதை உணர்றதில்லை, உணராமல் இருக்கிறதுனால அதன்படி வாழாமல் போய்விடுகிறார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக எழுதினார் என்பதை போன 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியுமே. நல்லா புரிஞ்சுங்க, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க. இது உலக ஞானம் கிடையாது. உலக ஞானம் வேற. உலக ஞானம் என்பது என்னன்னா, அங்கே வெறுப்பும் கோபமும் கசப்பும் பகையும் விரோதமும் இதை தான் மேலோங்கி நிற்கும். இதை செய்கிறது தான் ஞானம்னு நினச்சின்னு இருக்காங்க. இதுதான் நல்லது, இப்படி தான் போகணும், இதுக்கு இதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வேற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறத நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னா அதுக்கு நமக்கு என்ன, முதல்ல தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு என்ன பண்ணுன்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை என்ன பண்ணும், கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் எனக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு ஞானத்தை என்ன பண்ணும், கொண்டு வரும்.
வேற வழியில் இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. உண்மையான ஞானம் என்ன பண்ணுன்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை நமக்கு கொண்டு வரும். ரட்சிப்பு ஒரு முட்டாளை தேவ ஞானம் உள்ளவனாய் மாற்றும். அதனால தான் ரட்சிக்கப்படுவது அவசியம். இதுவரைக்கும் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வேற. அது நான் போன வாரம் கூட சொன்னேன். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் என் சுயத்தின்படி வாழ்ந்தேன், என் விருப்பப்படி நடந்தேன், என்னுடைய மனம் சொல்கிறபடி எல்லாம் செய்தேன். இப்போ நான் அப்படி செய்கிறதில்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் செய்வேன். ஆகவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் வாக்கியவான்கள். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை ஆரம்பத்திலே போதிக்கணும், தேவனுடைய வார்த்தையை வாசிக்க சொல்லணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பழக்கமே இல்லை. நீங்கள் தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க. பெரியவர்களும் ஒரு டைம் எடுத்து தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, ஒழுங்காக வாசிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என் கூட என்ன பண்ணுங்க, பேசுங்க உங்களுடைய வார்த்தையினால, உங்களுடைய வசனத்தை கொண்டு என்னை உணர்த்துங்க, உங்களுடைய வசனத்தினால என்னை என்ன பண்ணுங்க, போதிங்க, எனக்கு புரிய வைங்க. அல்லேலூயா. நம்ம கேட்டால் தான் ஆண்டவர் அதிலேருந்து வெளிப்பாடை தருவார். சும்மா ஏதோ கடமைக்கு. சில பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பைபிள் படிங்கன்னு சொல்லிட்டா, நீ பைபிளை எங்கள் வீட்டில் நான் சொல்கிறேன், நீ பைபிளை படிக்காமல் ஜெபிக்காமல் வேறு எதையுமே செய்யாத அப்படின்னா, அதுக்கு நான் படிச்சுட்டு அத்துக்கு போட்டு மற்ற காரியங்களை ரொம்ப செய்வாங்க. அப்படி இல்லை, அதுக்கு அப்படியே நேரத்தை அர்ப்பணிப்பது, அதை அப்படியே கருத்தாய் வாசிப்பது. ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறார், இன்றைக்கு என்னை உணர்த்தி இருக்கிறார், இதன்படி நான் வாழ்வேன். தியானித்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படி என்கிற ஒரு வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்தை நடைமுறைப்படுத்துவது. ஒன்று நீங்கள் வாசித்து உங்களை ஆண்டவர் நடத்துறதுக்கு உங்களுக்கு அதை நடைமுறையில் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா சபையில் போதிக்கிறாங்கள, சபையில் போதிக்கும் போது உண்மைதானா, இது தேவனுடைய வார்த்தையில் இருக்குது தானா, இப்படி தான் இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை நடைமுறைப்படுத்தணும், அதன்படி நடக்கணும். அப்போ அப்படி நடக்கும்போது நல்லா புரிஞ்சுங்க, ஞானம் ஞானம் என்பதே வெறும் தேரி கிடையாது. இட்ஸ் நாட் அ தேரி ஹேவிங் சம் விஸ்டம். ஏதோ ஒரு பெரிய ஞானமாக இருக்கிறேன், ஞானமாக பேசுகிறேன், அப்படி கிடையாது. தேவன் சொல்லுகிற ஞானம், நான் எதை எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை நடைமுறைப்படுத்துவது, அப்படி வாழ்வது. ஒரு காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், எப்படிலாம் வாழ்ந்தேன், அது பைபிள் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி நான் எப்படி வாழ்ந்தேன், பெருமையாக வாழ்ந்தேன் இல்லை, நான் சொல்கிறது தான், நான் செய்கிறது தான். யாராவது கொஞ்சம் என்னை இது பண்ணிட்டாங்கன்னா நான் உடனே அவங்கள அப்போஸ் பண்ணுவேன், என்னை முன்னிறுத்த நான் நினைப்பேன். அப்போ அந்த பெருமை. இன்னும் என்ன பண்ணுவோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கோபம் உள்ளவர்களாகும், எரிச்சல் உள்ளவர்களாகும், பகை உள்ளவர்களாகும். பைபிள் சொல்லுது, மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடியிருக்கும். ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுடைய நெஞ்சில் கோபம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமா. அப்போ வரும், அதை உள்ள உட்கார வைக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோபம் வரும். கோபமே வராத ஆள் யாருன்னா இருக்கிறீங்களா எங்க சொல்லுங்க. ஒருத்தரும் கிடையாது. எனக்கு கூட சில நேரத்தில் உஷ்ஷுன்னு கோபம் வரும்போது நம்ம அப்படியே என்ன பண்ணோன்னா ஒன்றுமே புரியாது. சில நேரத்தில் கோபத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம், இல்லை கோபத்தில் ஏதாவது ஒன்று செய்துடுவோம். செய்துட்ட பிறகு யோசிப்போம், ஐயோயோ என்னப்பா முட்டாள்தனமாக நான் இப்படி செய்துட்டேனே, சரியில்லையே, நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் இப்படி பேசினேன். என் மனைவி கிட்ட கூட என் மனைவி சில நேரத்தில் ஏதாவது வரும்போது கோபத்தில் எதனா பண்ணிட்டா எனக்கு மனசே சரி இருக்காது. உடனே ரகசியமாக யாரும் இல்லாத நேரத்தில் தனியாக கூப்பிட்டு ஐம் சாரி அப்படின்னு ரீகன்சல் ஆகிடுது. இது எல்லார் இடத்துலையும் நடக்கணும். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் ஃபேமிலியில் எல்லார்கிட்டையும் இந்த மன்னிப்பை நீங்கள் பயிற்சி செய்யணும். ப்ராக்டிஸ் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கும்.
அல்லேலூயா. அப்போ இந்த கோபம் இருக்குதுங்களே, இது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருந்தாலும் சரி, கோபம் வரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்புறம் கோபத்தை பற்றி ஒரு சில வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியுமே. நல்லா தெரியும்னு சர்டிஃபிகேட் கொடுக்கவே முடியல. உங்களை வாயத்தோன்னு சொல்லுங்கள். கோபத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன். வசனம் சொல்லு பா. எங்கிருந்தா வந்த ப்ராப்பசி மாரி, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு எழுதுறார், நீ கோபப்படுறதுனால விஷயம் மாறாது. அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம், நீ கோபப்படலாம், நீ கத்தலாம், கூச்சல் போடலாம், நீ யுத்தம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் அது தேவ நீதியை என்ன பண்ணாது, கொண்டு வராது. ஆனால் சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கொண்டு வரும்னு இருக்குது. ரெண்டுமே கான்ட்ரவர்சியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன? அது மனுஷனுடைய கோபம் தேவ நீதியை கொண்டு வரும். அது என்ன? அதை நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மனுஷன் கோபப்படும் பொழுது அவன் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிற வேலையில் அங்கே தேவனுடைய நீதி என்ன பண்ணுதுன்னா ரிவீல் ஆகுது. ஆனால் கோபத்தை, இப்போ நான் கூட ஒரு விஷயத்தில் கோபப்படுறேன்னா கடவுளுடைய நீதி ரிலீவ் ஆகுது. ரிலீவ் ஆகும்போது நான் அந்த கோபத்தை ஓவர் போகக்கூடாது. அவங்க எதிராளிகளுக்கு தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒன்றை புரிஞ்சுங்க, அது ஒரு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோதான் கோபப்பட்டாலும் காரியம் மாறாது. எவ்வளவுதான் நீங்கள் மூர்க்கம் கொண்டாலும் காரியம் சரியாகாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை தான் சார்ந்துக்கணும். அல்லேலூயா. நான் கோபப்படுறதுனால விஷயம் மாறாது. அப்போ எப்படி தான் காரியங்களை நான் வெளிப்படுத்துறது? எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தர் எதிராளி பண்ணுறது தப்பு அப்படின்றத நான் எப்படி ரிவீல் பண்ணுறது? கோபம் வரும். ஆனால் கோபத்தில் வாழவே கூடாது. கோபம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த கோபம் என்னன்னா, அந்த இடத்துல அது தேவனுடைய நீதியை நமக்கு ரிவீல் பண்ணி காமிக்குது. ஏன் கோபம் வருது? அந்த இடத்துல ஒரு வேளை 2 பேரும் விசுவாசியாக இருந்தா நிதானிக்கணும். யார் மேலே தப்பு, எதனால் இந்த சூழ்நிலை, எதனால் இந்த கோபம், இதை பார்த்து யார் மேலே தப்போ அவங்க சரி பண்ணிக்கணும். அதுக்கு தான் கோபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. கோபத்தோடையே இருக்கக்கூடாது. கோபம் வரும். மனுஷனாக பிறந்தா அவனுக்கு சிரிப்பான். சிரிங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, சொன்னால் கூட சிரிக்க மாட்டீங்க, சிரிப்பு வரும் இல்லை? யார்கிட்டே அது நல்லா பழகுனா ரொம்ப பாசமாக இருப்போம், பழகுவோம், நல்லா அன்பாக இருப்போம். ஏதாவது ஒன்றா கோபம் வரும். கோபம் வரும்போது என்ன வந்துடும்? அது எங்கேயோ தப்பு நடக்குதுன்றத இண்டிகேஷன். காட்ஸ் ரைச்சஸ்னஸ் இஸ் ஒர்க்கிங். தேவனுடைய நீதி அங்கே வேலை செய்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான். கோபம் வரும்போது தேவனுடைய நீதி அங்கே வேலை செய்து ரிவீல் பண்ணுது எங்கேயோ தப்பு இருக்குதுன்னு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் சில நேரத்தில் சில பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, இவங்களும் ஒத்துப்பாங்க. இவங்களும் கோபமாக இருப்பாங்க, அவங்களும் இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் அந்த தேவ நீதி வெளிப்படும் போது அதை நிதானித்து அதை பொறுமையாக இருந்து அல்லது அந்த சூழ்நிலையை கடந்து சிந்தித்து யோசித்து அந்த நேரத்திலேயே அதை சரி பண்ணிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதை இங்கே எடுத்து வச்சிடக்கூடாது, மைண்டில் வச்சிடக்கூடாது. சில பேர்லாம் இருக்கிறாங்க, போன வருஷம் நீ என்ன பண்ண, இதே நாள் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் மறப்பேன்னு நினச்சேன்னு இருக்கிறியா? மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க. எப்போ நடந்த விஷயத்தை அப்படியே மனசில் தேக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, வைத்திருப்பாங்க. இது என்ன தெரியுமா? உங்கள் உடம்பை கெடுக்குங்க. அப்பப்போ சரி பண்ணிடுங்க.
கோபத்தை விட்டுடுங்க. ஏன்னா மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும்னா அது அவனை விட்டு போவே போகாது. பழிவாங்கும் எண்ணம் கொண்டவனாகவே இருப்பான். எப்பொழுது ஏன்னா இப்படி பண்ணாங்களே, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு துரோக சிந்தை அவனுக்குள்ள இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், அது மூளை இல்லாத செயல், அது ஞானமற்ற செயல். ஆனால் நம்ம அதை உடனே மறந்துடணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப நாள் வாழணுன்ற உங்கள் கை தூங்க பார்க்கலாம். ரொம்ப நாள் வாழணும், நல்லா வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், ரொம்ப நாள் வாழணும். நான் கூட கை தூக்கிறேன். எனக்கு பாருங்க, அதுக்கு ஒரு குழு பைபிள் சொல்லுது. ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சங்கீதத்தில் இருக்குது. அதே வசனத்தை எடுத்து பேதுருவும் பேசுகிறார். எடுத்தவங்க வாசிங்க. 1 பேதுரு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் சகோதரரே, மேலும் நீங்கள் எல்லோரும், நல்லா புரிஞ்சுங்க, சபைக்கு எழுதுறாரு. எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டவர்களும். இருக்குதா? செக் பண்ணிங்க. செக்லிஸ்ட். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் ஒரு செக்லிஸ்ட் கொடுக்குறார். என்ன செக்லிஸ்ட் கொடுக்குறாரு? நீங்கள் எல்லாரும். யார் இந்த நீங்கள் எல்லோரும்? என்னங்க? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லோரும். வேற என்ன சொல்ல அவங்க அந்த நீங்கள் எல்லோருத்துக்கு? சபையாராகிய நீங்கள் எல்லோரும். வேற என்ன சொல்லலாம் அந்த நீங்கள் எல்லோருத்துக்கு? விசுவாசிகளாக. யார் சொன்னது? வெரி குட், ரட்சகன் சொல்லிட்டான் பாருங்க. விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லோரும். வேற என்ன சொல்லலாம்? அதுக்கு மேல தெரியல. மனவாட்டிகளாகிய நீங்கள் எல்லோரும். வேற என்ன சொல்லலாம்? மறுபடியும் பிறந்தவர்களாகிய நீங்கள் எல்லோரும். வேற என்ன சொல்லலாம்? பரலோகத்துக்கு சொந்தமான நீங்கள் எல்லோரும். யாரெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரங்க யாருங்க? பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க யாருங்க? பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டவர்களும். அல்லேலூயா. ஒரு மனம் நமக்கு தேவை. ஒரே மனதாய் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனமும், அப்புறம் இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. 5 செக்லிஸ்ட், 5 விஷயம் சொல்றார். இதில் அப்படியே நீங்கள் எடுங்க பார்க்கலாம். 5 இருக்கா பாருங்க. 5 இருக்கா செக் பண்ணுங்க. நீங்கள் எல்லோருத்தில் 5 இருக்கா பாருங்க. முதல்ல 1 ஒருமனப்பட்டவர்களும், நானே சொல்லிடுறேன். 2 இரக்கம் உள்ளவர்களும், 3 சகோதர சிநேகம் உள்ளவர்களும், 4 மன உருக்கம் உள்ளவர்களும், 5 இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து. இருக்குதா உங்கள்கிட்ட? இதெல்லாம் இருக்குதா பாருங்க. பைபிளை பாருங்கன்னா ஏன் மூஞ்ச பார்க்குறீங்க? பைபிளை பாருங்க. இதெல்லாம் இருக்குதான்னு டிக் அடிங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா போனோன்னு வச்சுங்களேன், அதில் சில பாயிண்ட் சொல்லியிருப்பான். இதெல்லாம் இருக்குதா அவங்ககிட்டன்னு. அதுக்கு பேர் செக்லிஸ்ட். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? டிக் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போகிறவங்க, நீங்கள்லாம் விசுவாசிங்க, நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. கேட்டாக்கா நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அட்வான்ஸாக போய் சொல்கிறீங்க, நாங்கள் ஒளியின் பிள்ளைகள்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் இருக்குதா செக்லிஸ்ட்டில்? பாருங்கள் உங்கள் லிஸ்ட்டில். உங்களுக்குள்ளே இருக்குதா? இல்லைன்னா அதை ரெட் லைன் பண்ணிங்க. அது எனக்கு வேணும்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர், என் பைபிள் எடுத்து பாருங்கள். சில இதெல்லாம் ப்ளூ லைன் இருக்கும், சில இதில் ரெட் லைன் இருக்கும். ரெட் லைன் இருக்கிறதுல என்ன தெரியுமா? இது எனக்கு தேவை, இதை நான் வளர்த்துக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சொல்கிறாரு இதெல்லாம் இணக்கமுள்ளவர்களாய் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இருந்தால் நம்ம எப்படி நடக்கணுமா? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு நானே பார்த்துருக்குறேன், நம்ம நன்மை செய்தால் கூட அந்த நன்மையை நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளோதான் நீங்கள் நன்மை செய்யுங்க, ஆனால் நானும் சலிக்கிறல. இதில்
நீ என்னதான் தீமை செய், நான் நன்மை செய்து கொண்டு தான் இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி பண்ணுவாங்க. இது என்னன்னா நமக்கு ஏற்படுகிற ஒரு சோதனை. நம்ம நன்மை செய்ய செய்ய அதை நன்றி உள்ளவர்களாக நினைச்சும் பார்க்க மாட்டாங்க, நன்றி உள்ளவர்களாக நடக்கவும் மாட்டாங்க. அப்படி நடக்காததுனால நான் தீமை செய்யறவனா மாற மாட்டேன். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல். ஏன் நான் செய்யக்கூடாது? ஏன் செய்யக்கூடாது? ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டவன். ஏன்னா செய்யக்கூடாது? ஏன்னா நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஏன்னா செய்யக்கூடாது? ஏன்னா நான் பரலோகத்துக்கு போனோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் சில பேர் மனசில் நினைக்கிறீங்க, ஐயோ என்னால் செய்யவே இருக்க முடியலையே. சில பேருக்கு நன்மை செய்தாலே ஏன் நம்ம செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏன்னா அவங்க பண்ணுற டார்ச்சரும் குடைச்சலும் அவ்வளோ இருக்கும். அவங்களுக்கு போய் நான் எப்படி நன்மை செய்கிறது? ஒன்றும் இல்லை. இப்போ கற்பனை பண்ணிங்க, இங்கே நான் இல்லைங்க, ஏசப்பா இப்போ வந்துட்டார். ஐ மீன் இது 2ஆம் வருகை கிடையாது, உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கிறார். திரும்பி பாருங்களேன், ஏசப்பா வராரு, திரும்பி பாருங்க. அப்போ கூட பார்க்க மாட்டேன்ற பாருங்க, ஐயோ ஏசப்பா வராரா, நமக்கு டவுட் அவர் வரமாட்டாருன்னு. ஆனால் பைபிள் சொல்லுது நீங்கள் அறியாத ஒருவர் இங்கே இருக்கிறார். ஏசப்பா சொன்னா செய்வீங்களா? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏசப்பா எப்படி வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சில நேரத்தில் கழுதை மூலம் கூட பேசுவார் ஆண்டவர், தெரியுமா உங்களுக்கு? ஒரு மதிக்கெட்ட ஒருத்தன் ஒரு தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசினுமோ பெரிய பேர் வாங்கின தீர்க்கதரிசி, ஊரெல்லாம் பெரிய பேர். ஆனால் அவனுக்கு மதி கிடையாது. பல முறை ஆண்டவர்கிட்ட போய் கேட்டா, போடாமா போகக்கூடாது, என் ஜனங்களை நீ போய் சந்திக்கக்கூடாது, என் ஜனங்களை சபிக்கக்கூடாது. அவனுக்கு ஆசை. ஆண்டரை சந்திச்சான், ஆண்டர் சொல்லிட்டாரு அவங்ககிட்ட போகாத, அவங்ககிட்ட எதுவும் கான்வர்சேஷன் வச்சுக்காத. விட்டுணுமா கூடாதா? அவன் விடலை. அவன் என்ன பண்ணுறான், அந்த ராஜா கிட்ட வந்து கேட்குறான், இல்லை இல்லைப்பா நீங்களாம் போங்கப்பா, என்னை வந்து ஆண்டர் என்ன பண்ணிட்டாரு, உன் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறான். நல்ல ஆள் தான் அவன். கெட்டாலும் தானே பண்ணிப்பான், கூட போயிருப்பானே. இல்லை இல்லை வேணா வேணா, ஐயோ எப்பா வேணாப்பா, நீ வீடு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தா கூட நான் உன் கூட வரக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர், உன் பேச்சை வேணா போன்ட்டான். அவன் என்ன சொன்னான், இல்லை இல்லை ஒருவேளை அந்த இடத்துல இருந்து உன் ஆண்டவர் வந்து அதை செய்யக்கூடாதுன்னு இருப்பார், நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன்னா. தேவன் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் சொன்னால் அதை மாறவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் பாருங்க, பிசாசு எவ்வளோ தந்திரமாக பேசுகிறான் பாருங்க. இல்லை இந்த இடத்துல தானே நீ சொன்ன, நீ வேற இடத்துல வந்து செய்யின்றான். இவனுக்கு ஆசை. ஏன்னா அந்த ராஜா தனக்கு என்ன கொடுப்பாரு, நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாரு, நிறைய உயர்வான காரியங்களை கொடுப்பாருன்ற ஒரு ஆசை இருந்ததுனால என்ன பண்ணான்னா, சரி நீ போய் அங்கே ஒரு 7 பலிபீடத்தை ஆயத்தம் பண்ண, அங்கே வரேன்னு. அங்கே போனவொன்னு ஆண்டவர் சொன்னார், சரி நீ போகலாம், ஆனால் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ சொல்லணும்னார். போகணுன்னு ஆசைப்படுறியா போ, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, போகணுன்னு ஆசைப்படுறியா நீ? எங்கெல்லாம் போகணுன்னு உனக்கு ஆசை இருக்குது. ஒரு முறை உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்ட பிறகு சும்மா போய் ஆண்டவர்கிட்ட போகலாமா போகலாமான்னு என்ன சொல்லுவார், போ. இவன் கேட்குற மாதிரி இல்லை. போன அனுப்பிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, உருவி கொண்டு நிற்கிற பட்டயத்தை உருவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய தூதனை முன்னாடி அனுப்பிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் கழுத மேலே போகிறான். இப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார், நல்லா புரிஞ்சுங்க. நான் இந்த கதையை எடுத்ததே அதுக்கு தான். ஆண்டவர் வந்து இங்கே நின்று அப்படியே விஷுவலைஸ்னா உங்ககிட்ட பேசுவாரா அப்படின்னா நீங்கள் என்ன சொன்னீங்க, பேசுவாரா? இங்கே வந்து அப்படியே நின்று உங்ககிட்ட அப்படியே பேசுவாரா? பேச மாட்டார். அவர் எப்படி பேசுவார் சொல்லுங்க? எப்படியும் பேசுவார். ஒரு கழுதையை கொண்டு கூட பேசுவார். அல்லேலூயா. இவன் போயிட்டானா,
பின்னாடியே ஒரு பட்டயத்தை உருவி நிற்கிற ஒரு தேவதூதனை அனுப்பிட்டார் ஆண்டவர். கழுத மேலே சாணம் வச்சுன்னு போகிறான். அவன் கழுத மேலே போகிறான். 2 சைடு சுவர் போயிட்டே இருக்கான் பாருங்க. கழுதைக்கு தெரியுது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா? ஆனால் இந்த கழுதைக்கு ஆவிக்குரிய கண்ணு உலகமே தெரியுது. இந்த கழுதை போவே மாட்டேங்குது, அந்த மூவ் ஆக மாட்டேங்குது. இவனுக்கு ஒரே எங்கே அவசரப்பட்டு போயினுங்கிறான். ஏன்னா நிறைய என்ன வரப்போகுது, பதவி வரப்போகுது, நிறைய பட்டம் வரப்போகுது. ராஜா கூப்பிட்டுருக்கிறாரு, ராஜாவுடைய ஆளுங்கள்லாம் நம்மளாம் வெயிட் பண்ணுறாங்க. ஏய் கழுதை போன்றான். அந்த கழுதை இந்த அப்படி நவரவே மாட்டேங்குது. அந்த தடி கையில் வச்சுருந்தான் பாருங்க, அந்த தடியில் அடிச்சுக்கினே இருக்கிறான் அவன். அந்த கழுதை போவே இல்லை. செவுத்தோடு செவுத்தா காலை வச்சு அழுத்த உடனே அவனுக்கு காலு பயங்கரமாக நெசுக்குது. மறுபடியும் கழுதை அடிக்கிறான். அப்போத்தான் கர்த்தர் என்ன பண்ணார்னா கழுதையின் வாயை திறந்தார். இப்போ கூட கர்த்தர் கழுதையின் வாயை தான் திறக்கிறார். நீ யார் வாயிலிருந்து கேட்கணும்னு நினைக்கிற? நல்லா புரிஞ்சுங்க, எங்கிருந்து கேட்கணும்னு. கழுதையின் வாயை திறந்த உடனே கழுதை பேசிச்சு. தபார், நீ என்னை வந்து எப்பத்திலிருந்து யூஸ் பண்றிய, அப்பத்திலிருந்து நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்? உண்மையா இருக்கிறேன். என்னைக்காவது நான் இப்படி பண்ணியிருக்கிறேன்னு கேட்குது. உடனே அவன் சொல்றான் ஆமா ஆமா, ஆனா இந்த நேரத்தில் என் கையில் ஒரு கத்தி இருந்தா உன்னை வெட்டி போட்டிருப்பேன். அடா பாவி, நீ என்ன வெட்டி போட்டு இருக்கட்டும், உன்னை வெட்டுறதுக்கு தேவதூதன் அங்க என்ன பண்ணிருக்கிறான், பட்டயத்தோட நிக்க. அப்பதான் அவன் கண்ணு திறக்குது. அல்லேலூயா. அந்த கழுதை பேசி தீர்க்கதரிசனுடைய கண்ணு திறந்தது. இந்த கழுதை பேசி யார் யார் கண்ணு திறக்க போதோ தெரியல. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையில் ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இதிலிருந்து சுயமான காரியங்களை சொல்லவும் கூடாது. அப்ப இதுல ஆண்டவர் சொல்லிட்டாரு, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு வேற ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய பதவியை கொடுக்கிறார். நீங்க யாரா? இந்த வசனத்தின்படி சொல்லுங்க, நீங்க யாரு? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களானால் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யக்கூடாது. யார் சொல்றது? யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். யார் மூலம் சொல்றாரு? கழுதை மூலம் சொல்றாரு. பாருங்க, சொல்றதுல ரொம்ப ஆசை சில பேருக்கு. அல்லேலூயா. அவர் யார் மூலமா பேசுவார்? எப்படியும் பேசுவார். அப்ப தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் என்ன பண்ணணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எத்தனை பேருக்கு நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று தெரியும்? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாயா? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாவற்றிலும் நல்லா இருந்து வாழ்ந்து சுகித்திருங்கள், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை, உங்களுக்கு தீமைக்கு தீமை செய்கிறவளை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துறவளை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இப்போ ஆண்டவர் இன்னொரு விஷயம் சொல்றார். ஜீவனை விரும்பி ரொம்ப நாள் வாழணும்னு விருப்பம் இருக்கான்னு கேட்குறார். யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் வாழணும்னு விருப்பம் இருக்கு? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவர்கள். நல்ல காலங்கள், நல்ல காலம். நான் இப்படி சொல்கிறேன் பாருங்க சுருக்கமா. நீண்ட நாள் இருக்கணும், நல்லா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன், நீங்கள் நல்லா இருக்கணும், நீடித்து இருக்கணும்.
இது யாருடைய விருப்பம்? கர்த்தருடைய விருப்பங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு மனிதனுடைய விருப்பம் இல்ல. இந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு சபையை பார்த்து நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நீடித்து வாழணும், அவருடைய மகிமைக்காய் வாழணும். ஹல்லேலூயா. 2 கையை வைத்து சொல்லுங்க, நான் நல்லா இருப்பதும் நீடித்து இருப்பதும் என் தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் என்னில் நிறைவேறும்படி அவர் சொல்லுகிறபடி நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி நான் வாழ்வேன், என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல. அப்ப என்ன சொல்றாரு? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வாயினாலே தவறான காரியங்களை ஒரு நாளும் பேசக்கூடாது. இந்த வாய் இருக்குதுன்னு சொல்லி தீமையான காரியங்களை நம்ம பேசவே கூடாது. மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதோ அது உங்களுக்குள்ளே ஆண்டவர் உணர்த்துவார். இதெல்லாம் நீ பேசக்கூடாது, இதெல்லாம் நீ யோசிக்க கூடாது, நீ வேற அவங்க வேற, அவங்க ஞானமற்றவர்கள், நீ ஞானம் உள்ளவனாக நடந்து கொள். இப்போ இந்த ஞானமற்றவர்கள் தீமை செய்வாங்க, தீமைக்கு அவங்க தீமை தான் செய்வாங்க. ஆனால் ஞானம் உள்ளவர்கள் தீமைக்கு என்ன பண்ணுவாங்க? நன்மை செய்வார்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரே உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டாருன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெண்களை கேட்குறேன். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டார், என்ன பண்ணுவீங்க? நல்லா உப்பு அள்ளி போடு, மிளகா நல்லா போடு. சாப்பாடே அன்றைக்கி சரி இருக்காது, கோவப்படுத்திட்டீங்கல்ல, அப்படி செய்யக்கூடாது. அன்னைக்கு தான் சும்மா டேஸ்ட்டாக சாப்பாடு சமைக்கணும். அல்லேலூயா. அன்னைக்கு தான் அவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், என்னை தேவன் ஆசீர்வாதத்துக்குன்னு அழைத்திருக்கிறார். நான் ஞானமற்றவளை போல நடக்க மாட்டேன், ஞானமுள்ள நடப்பேன். ஞானமற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொலை கூட பண்ணுவாங்க. ஏன்னா பேப்பரில் இன்றைக்கி அப்படி தான் பார்க்குறோம். மனைவியை கொலை பண்ண, கணவனை கொலை பண்ண மனைவிகள். ஐயோயோ, இன்னைக்கு நடக்குது இந்த காலத்தில். அக்கிரமம் நடக்குது, அநியாயம். ஏன்னா அவர் ஏதோ பண்ணிட்டுக்கிறாரு, என்ன பண்ணாரோ தெரியாது. எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுச்சு பாருங்க, மனைவிகளை கொலை ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுச்சு. அது பண்ணக்கூடாது. அப்போ மனைவிகள் கணவர்கள் மேலே கோபம் வந்தால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு என்னது? ஆலோசனை. கர்த்தர் நமக்கு சொல்கிறார், தீமைக்கு தீமை செய்யாதீங்க. அவங்க உங்களை உதாசனப்படுத்தினா நீங்கள் அவங்கள என்ன பண்ணாதீங்க? உதாசனப்படுத்தாதீங்க. அவங்களுக்கு நல்லா கவனிங்க, அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்கள நேசிங்க. அல்லேலூயா. எத்தனை பேரெல்லாம் லவர்ஸ் டே கொண்டாடினீங்க? உங்கள் மனைவி கூட உங்கள் மனைவிக்கு பூ வாங்கி கொடுங்க. அல்லேலூயா. சில பேர்லாம் அது வாங்கி கொடுக்குறதே இல்லை. நான் எல்லா பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்தேன், ஹாப்பி லவர்ஸ் டே, ஹாப்பி லவர்ஸ் டே. ஏன்னா தேவனுடைய அன்பு விளையேறப்பட்டது. அதை எல்லாம் சில பிள்ளைங்க வாங்கிட்டு போனாங்க. உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? தேவனை நாம் வெளிப்படுத்துவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதில் கரையற்ற அன்பு, இது நீடித்த அன்பு. கரையற்ற அன்பு, நீடித்த அன்பு. அப்போ கணவர்கள் ஏதாவது உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, ஏதாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மனைவிகள் என்ன பண்ணுவோமாண்ணா கேட்குறீங்க பாஸ்டர்? நீங்கள் எங்களை கேட்காதீங்க, எங்கள் வீட்டு பாத்திரங்களை கேளுங்க, பக்கத்து வீட்டில் கேளுங்க. அப்படியே சொல்கிறீங்க. அப்படி சொன்னால் நீங்களும் ஞானமற்றவர்கள். நீங்கள் எப்படி நடக்கணும்? ஞானமாக நடக்கணும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன பண்ணுகிறாள்? கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறாள். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் புத்தி உள்ள ஸ்திரீன்னா ஞானம் உள்ள ஸ்திரீ. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி நடக்க சொல்லியிருக்கிறார்? ஞானமற்றவர்களை போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து கொள்ள கவனமாய் பார்த்து. ஸோ மனைவிகள் தங்கள் கணவர்களை என்ன பண்ணணும்? மனப்பூர்வமாக நேசிக்கணும். அவங்க அப்படி தான் சில நேரத்தில் இருப்பாங்க. கர்த்தர் அவங்கள மாற்றணும்னு சொன்னால் உங்கள் கோபமோ
உங்களுடைய ரியாக்ஷனும் அவங்கள மாத்தாது. கர்த்தர் மட்டும்தான் அந்த குடும்பத்தை, அந்த கணவனை மாற்ற முடியும். நான் சொன்னது நல்லதுன்னா கைகளை தட்டுங்க, இல்லைன்னா கையை மூடிங்க. அல்லேலூயா. இப்போ கணவர் சைடு வருவோம். கணவர்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் யாருங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி என்ன, யாரும் மாப்பிள்ளைங்க யாரும் தலையை நிமிர மாட்டாங்க பொழுது, அப்படியே இருக்காங்க. நல்லா நிமிருங்க. நீங்கள் யாருங்க? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு சொந்தங்கள். இப்போ வேதம் சொல்லுது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுது. இப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு நல்லா இருக்கணும், நீடித்து இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஞானமற்றவளை போல நடக்கக்கூடாது. இப்போ ஞானமற்ற புருஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மனைவியை ஒரு அடிமை மாதிரி வச்சுக்கிறாங்க. அவங்கள ஒரு மனைவி ஒரு மிஷின் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட அன்பு கூறுவதில்லை. வருமானத்தை 2 பேரும் சேர்ந்து, கணவனும் மனைவியும் அதை வைத்து ஜெபித்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படி செய்கிறதில்லை. மனைவி சம்பாதிக்கத்தை மனைவி வச்சுக்குவாங்க, கணவன் சம்பாதிக்கத்தை கணவன் வச்சுக்குவார். அது ரொம்ப தவறு. கணவன்மார்கள் உங்களுடைய அன்பை, உங்களுடைய காரியங்களை, உங்கள் மனைவி எதனால் கோவப்படுறாங்க? சில பேர்லாம் தன்னுடைய மனைவியை ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறதே இல்லை. அவங்க மேலே கோபத்தையும் வெறுப்பையும் காண்பித்து அவங்கள அப்படியே ஒடுக்குகிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது. உங்களை சில காரியங்களில் வேதனைப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உங்களுக்கு முரட்டாட்டம் பண்ணி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண போறீங்க? அதான் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாய் உங்கள் மனைவி ஏதோ பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சு, ரொம்ப கோபம் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆஹா, அதை ஏன் கேட்குறீங்க, எங்கள் பசங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்றீங்களா? அப்படி ஞானமற்றவர்களாய் நடக்கூடாது. அல்லேலூயா. மனைவிகள் மேலே அப்படி அவங்க நடந்தாங்கன்னா அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? அவங்கள முதல் புகழுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இது ப்ராக்டிஸில் தான் வரும். என் மனைவி பார்த்துனே இருக்கிறாங்க, இவர் பண்ணுறாரான்னு பார்க்குறாங்க. அதுவும் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஆள் முன்னாடிக்கிறாங்க, அப்படி பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க புருஷர்களே, நீங்கள் எப்படி நடந்துங்கன்னா, அவங்க மேலே ரொம்ப அன்பு வைக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை நம்ம வாங்கி தரணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்கள ஹாப்பியாக வைத்துக்கொள்ளணும். அவங்க கோவப்பட்டாலும் நீங்கள் இறங்கி தான் போகணும். அநேக நேரங்களில் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். அப்படி தப்பு பண்ணிட்ட உடனே அந்த உணர்வு வரும்போது நல்லா புரிஞ்சுங்க, அந்த உணர்வு வரும். ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, பர்ஃபெக்டானவங்க இந்த உலகத்திலே கிடையாது, குறைவுகள் வரும். ஆனால் நான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், ஞானம் உள்ளவர்கள். ஆனால் ஞானமற்றவர்களாக நடக்கூடாது. சில நேரத்தில் இந்த ஞானமற்ற காரியம் வந்துருச்சுன்னா அதை சரிப்படுத்தி அதில் என்ன பண்ணணும்? கீழே இறங்கி போய் அவங்கள சந்தோஷப்படுத்துகிற வேலையை பார்க்கணும். ஏதாவது சாப்பாடு சரியாக செய்யலையா, ஏதாவது கஷ்டப்படுத்திட்டாலா, அவங்களுக்கு அல்வா வாங்கிட்டு வந்து கொடுங்க, பூ வாங்கிட்டு வந்து கொடுங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, சொல்லுங்கள் பி ஹாப்பி, சந்தோஷமாக இருங்க. வாரத்தில் ஒரு முறை உங்கள் மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். போங்க எங்கேயாவது, ஏதாவது ஒரு பீச்சுக்கு போங்க, இல்லை பீச்சுக்கு போக தகுதி இல்லாதவங்க பார்க்கு போங்க, 2 பேரும் தனியாக உட்காந்து பேசுங்க. இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கடந்த நாட்களில் ஒரு அம்மா போன வாரத்தில் ஒரு அம்மா 2 கேஸை கொண்டு வந்தாங்க. அந்த பொண்ணு நல்ல சர்ச்சுக்கு தான் போகிறவங்க. கேட்டால் எனக்கே கஷ்டமாகுது. எல்லாம் நல்ல ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போகிறவங்க தான். அங்கே போனாங்களாம் பேய் ஓடலையாம், இங்கே போனாங்களாம் பேய் ஓடலையாம். கடைசியாக பார்த்தா கயிறு கட்டிக்கிறாங்க. ஞானஸ்தானத்தை ஐயோ என்னத்தை சொல்கிறது நான். எப்படிமான இதை கட்டினேன்? இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கட்டினாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கட்டினா கட்டிட வேண்டியதானா? எல்லாத்தையும் அவருங்க எல்லாம் மற்றவங்கெல்லாம் வெளியே போங்க, அந்த பொண்ணு மட்டும் இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறேன், பேசுகிறேன்.
என்னம்மாச்சு உனக்கு பிரச்சனை, எனக்கு ஓப்பனாக சொல்லுமா, ஏன் தான் நீ இப்படி இருக்கிற, என்ன தான் உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு அது கதையை சொல்ல ஆரம்பிச்சதுன்னு, எனக்கு வந்து சொந்த ஊர் வந்து ஆவடிங்க, ஆவடியிலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்டேன், நீ வாப்பா, நீ என்னப்பான்னா, நான் வந்து நீ எத்தனை மணிக்கு வேலைக்கு எப்போ வருவேன், நான் காலையில் போனேன்னா நைட்டு 8 மணிக்கு தான், 10 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு வந்து என்னப்பா பண்ணுவேன், சாப்பிடுவேன், தூக்கிடுவேன். இதுவாடா வாழ்க்கை தம்பி அப்படின்னு. இது வாழ்க்கை இல்லைப்பா, உனக்கு லீவ் இருக்கான்னு கேட்டேன். லீவ் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நான் லீவு. என்ன பண்ணுவோம் ஞாயிற்றுக்கிழமை, நாங்கள் கோழிக்கறி அதெல்லாம் வேணும்னு சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணுவோம், வீட்டில் சாப்பிட்டு வீட்டிலே பத்துருவோம். அப்புறம் அவங்களுக்கு சொன்னேன், அப்படி செய்யாத, இதுதான் பிரச்சனையே, ஒருவருடைய மனசை கெடுக்கிற காரியங்கள். மாதத்தில் ஒரு நாள் பீச்சு கூப்பிட்டு போவோம் மனைவியை, உன் மனைவி கூட உட்காந்து, ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறேன், அந்த மனைவி கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அது கூட நிறைய பேசு. அந்த பொண்ணை கேட்டால் சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசுறதே இல்லைன்னு. அப்போ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி? அப்போ அது என்ன, மனசு மங்கி 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 பிசாசு உள்ள நுழைஞ்சி 2 பேருக்குள்ளேயும் பிரிவினைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்கள். அப்புறம் நான் சொன்னேன், அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாகறான், என்னப்பா பண்ணுறேன்னா வந்து நான் பேனர் அடிக்கிறேன் சார்ண்ணா. சரி உனக்கு வண்டி கிண்டி வச்சுக்கிறியா 2 வீலர்ன்னு? என்கிட்ட ஒரு மொப்பட்டுக்குது சார். ஆமாம், அதில் போகலாமே பீச்சுக்கு. இல்லை சார், எனக்கு வந்து டைம் இல்லை, ரொம்ப தூரம்லாம் போக முடியாதுண்ணா. சரி பரவாயில்ல, ரொம்ப தூரம் போகலாமா, பரவாயில்ல, சிவன் பார்க் இருக்குது, அழகாக சுண்டல் கிண்டலாம் விற்கிறாங்க, பீச் மாதிரியே 2 சுண்டலை வாங்கிக்கோ, நீ உன் ஒய்ஃபும் தனியாக உட்காந்து பேசுப்பா அப்படின்னு. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் விரிசல் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். ஒரு குடும்பம் சொன்னால் மனைவி பிள்ளைகள் உட்காந்து மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிலைமையை சொல்கிறேன் பாருங்கள், குடும்பம் இருக்குது ஆனால் ஐக்கியம் இல்லை. தயவுசெய்து அந்த பாவங்களை செய்யாதீங்க. ஒரு வீட்டில் போனீங்கன்னா கணவன் மனைவி 2-3 பசங்க, பிள்ளைங்க வந்தவொடனே ஒரு ஃபோன் எடுத்து இன்னொரு ரூமுக்கு போயிடுது, இன்னொரு ஃபோன் வந்தவொடனே இன்னொரு ஃபோன் எடுத்து இன்னொரு ரூமுக்கு போயிடுது. அம்மா சமையல் கட்டல, அப்பா அவர் வேலையை பார்க்குறாரு, ஃபெலோஷிப்பே இல்லை. மனைவி பிள்ளைங்களோடு உட்காந்து பேசுகிறது, ஒரு ஐக்கியம் கிடையாது, ஒரு ஜாலியாக சிரித்த காலங்கள் இல்லை. இந்த மாதிரி உலகம் வந்து போயினே இருக்குது. நேற்று ஒரு காரியம் சொல்கிறேன். நேற்று எங்கள் அண்ணன் இறந்துட்டார். அவர் ஒரு 16 நாளைக்கு முன்னால் இறந்துட்டார், உங்களுக்கு தெரியும், மோசஸ் என்றவர். அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் மீட்டிங்கில். அப்போது எங்கள் மாமா வந்து ஷேர் பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, எப்பா இந்த உறவு எப்படிப்பட்ட உறவு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்கிட்ட என் மனைவிக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ பெரிய பஞ்சம் வந்துருச்சுப்பா, ரொம்ப கஷ்டம். கோடம்பாக்கத்திலேருந்து ஒரு பெரிய கூடையில் சாப்பாடு செய்து வச்சு, அதுவில் வாழைப்பழம் கொய்யாப்பழம் அப்படியே இருக்குமா இந்த இடத்துல, அதெல்லாம் பறித்து வச்சு தலை மேலேயே தூக்கின்னு போவாங்களாம். தூக்கிட்டு வருவாராம், ஆளை வச்சு அனுப்பி விடுவாராம் எங்கள் தாத்தா. அங்கே சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, எடுத்து போய் கொடுங்கன்னு. உறவு எப்படி இருந்ததுக்கு பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. என் அக்கா பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, என் அக்கா பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு வண்டி கிடையாதுங்க, இது கிடையாது சொல்கிறாரு, தலைமலையே தூக்கின்னு வருவாங்கப்பா அப்படின்றார். அப்புறம் அவர் சொன்னார், அவங்க தங்கச்சிங்க இங்கே வந்து வீட்டில் இருக்கும்போது தாத்தா அப்போ நிறைய ஆடு வச்சுருந்தாராம். அவருக்கு 87 வயசு. அவர் சொல்கிறாரு, தாத்தா எவ்வளோ ஆடு வச்சுருந்தார் தெரியுமா, கோடம்பாக்கம் ஃபுல்லாக அப்படியே வனாந்திர மாதிரி இருக்கும். இங்கிருந்து என் தங்கச்சி ஆடு மேய்ச்சிக்கின்னு ஈக்காடு தாங்கல் வரைக்கும் போய் மேயம்பான்றார். உறவுகள் எப்படி இருந்துக்குது பாருங்கள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை, யாரோ அக்கா பையன் அவனுக்கு எதுக்கு, நான் அக்கா பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்கணும், ஒரு ஊருக்கே இங்கிருந்து சோறு, எப்படி தலையில் வச்சுக்கின்னு நடந்து போயிருக்கிறாங்க. அப்போ என் ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கினே வந்த வழியில் இந்த மாதிரி ஒரு உறவுகளும் அன்பும் இந்த காலங்கள் என்ன ஆயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா, பிஸி. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு இல்லை, ஒருத்தர் உறவு இல்லை. இத்தனைக்கும் ஃபோன் இருக்குது, கம்யூனிகேஷன் பண்ணலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த அன்பு இன்னைக்கு கிடையல. அந்த அளவுக்கு மனுஷன் சுயநலவாதியாய் மாறி போனான்.
அதே மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ இறந்துட்டார் எங்கள் அண்ணன், இங்கேருந்து சாப்பாடு போனது எங்கள் தாத்தா மூலம் போச்சு, அது வேறு காலம். நாங்கள் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், அவங்க நல்லா ஆகிட்டாங்க. இதுதாங்க வாழ்க்கை. அவங்க கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாங்க. எங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரணும், அங்கேருந்து வரும். பிரியாணி அடுக்கில் போட்டு பைக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பார். இதுதாங்க உறவு, இதுதான் அன்பு. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது, அந்த நன்மையை நினச்சி பார்ப்பது, அந்த நன்றியை நினைப்பது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், நாளைக்கு இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்போ நாம இன்னைக்கு விதைச்சா தான் நாளைக்கு நம்ம அறுக்க முடியும். அல்லேலூயா. அதனால நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா, தேவன் அமைத்த இந்த குடும்ப உறவுகளை எல்லாரையும் நேசிங்க, எல்லார் மேலேயும் அன்பு கூறுங்க, யாரையும் பகைக்காதீங்க, யார் மேலேயும் வெறுப்பை காட்டாதீங்க. அக்கா தங்கச்சங்களோடு அண்ணன் தம்பிகளோடு நல்ல அரவணைப்போடு ஒற்றுமையாக என்ன பண்ணுங்க, வாழ பழகுங்கள். உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள். இன்னைக்கு செய்தீங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கு திருப்பி வரும். பகைமை, கசப்பு இதெல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு விலகி போகணும். இந்த பகை, கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் ஞானமற்ற செயல். ஞானமுள்ள பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்வாங்க? அன்பு, மன்னிப்பு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுப்பது. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் உதடுகளையும் கபடு வசனத்திற்கு பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடு வசனத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி செய்யுங்கன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொந்தங்களை மட்டும் விட்டுறாத. அல்லேலூயா. எல்லாருக்கும். அப்புறம் நேற்று எனக்கு அதெல்லாம் சொன்ன உடனே எனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் ஒய்ஃபும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. உடனே அவங்களாம் யாருன்னே என் பசங்களுக்கு தெரியாது. உடனே எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னாங்க. நானும் சொன்னேன், எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, என் பசங்களுக்கே நீங்கள் யாருன்னு தெரியாது. இந்த உறவுகளை கட்டி கூட்டி ஒரு நெட்வொர்க் பண்ணி அவங்கள சேர்க்கும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. அதனால் உறவுகளை என்ன பண்ணுங்க, வலுப்படுத்துங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். சரி, இப்படி பண்ண என்னங்க, பண்ணலன்னா என்னங்க, இப்படி தான் பண்ணி ஆகணுமா? இப்படி பண்ணலன்னா என்ன? அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு பதில் சொல்லுது, படிங்க. கர்த்தருடைய கண்கள், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள். வாயை திறந்து சொல்லுப்பா, கர்த்தருடைய கண்கள். ஹலோ, இது சிசிடிவி இல்லை, இது ஓல் வேர்ல்டையும் பார்க்குற கண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது சிசிடிவி கேமரா இல்லைங்க, இது. அல்லேலூயா. இது கர்த்தருடைய கண்கள். என்னவா? இந்த மாதிரி செய்கிறவங்க மேலே ஆண்டவர் ஒரு நோக்கமாக இருக்கிறார். நோக்கமாக இருக்கிறார்னா எப்போ நமக்கு உதவி செய்யலாம் என்ற நோக்கத்தோடு, எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கலாம் என்கிற நோக்கத்தோடு, எப்பொழுது நம்மை உயர்த்தலாம் என்கிற நோக்கத்தோடு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ அவருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, குடும்ப உறவு ரொம்ப அவசியம். குடும்பத்தை கட்டி அமைப்பது, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வலுவான குடும்ப உறவை கட்டி எழுப்புங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான் இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா சிலதெல்லாம் வேற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் நாம தேவனுடைய பிள்ளைங்க. சில பேர் மாம்சத்தில் ஏதாவது குறை சொல்லுவாங்க, நன்மை செய்தாலே குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நீங்கள் நன்மை செய்தால் கூட உங்களுக்கு தீமை தான் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஞானமற்றவர்களாக செய்கிறாங்க, ஞானமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லுது, ஞானம் உள்ளவனா நடந்துக்கணுது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா, அவங்க நம்ம நன்மை செய்ய செய்ய தீமை தானே செய்கிறாங்க, அதனால் நான் தீமை செய்வேன்னு முடிவெடுக்காம தீமை செய்தவர்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். என் மைண்டு ஃபுல்லாக, என் மைண்டை எப்படி செட் பண்ணிட்டேன்னா, தீமை செய்தாலும் நன்மை செய்வேன். ஆமென். கொஞ்சமாக வருதே. என் மைண்ட் அப்படி செட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. யூ செட் யுவர் மைண்ட், ஈவன் தே டு பேட், யூ டு குட்.
தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை என்ன பண்ணுங்க, செய்யுங்கள். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று என் தேவன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆகவே நான் தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வேன். Hallelujah. I am obeying my God's commandment. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்னையிலிருந்து அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. யாராவது உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க சொல்ல பரவாயில்ல, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம ஏதாவது அவங்களுக்கு பண்ணுவோம், ஏதோ குறை இருக்கலாம். அல்லேலூயா. விழிப்பாருங்க. ஏன்னா நான் வேற ஆளு. ஐ எம் a different person. I am a Christian. நான் தீமை செய்கிறவங்களுக்கு தீமை செய்கிறவன் இல்லை. ஆனால் நம்ம மாம்சம் உடனே வீறிட்டு எழும்பும், உணர்ச்சிகள் அப்படியே புடைச்சு கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தில் இருக்கிறோம். இந்த மாம்சம் தீமையை கேட்கும்போது, தீமையை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் அப்படி எழும்பும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹalleluya. எவ்வளோ நன்மை செய்தாலும், நன்மை செய்ய போனாலும் தீமை செய்கிற மக்கள் மத்தியில் நம்ம வாழுறோம். ஏன்? அவங்க முட்டாளா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன ஞானமாய் நடந்து கொள்ள சொல்லி இருக்கிறார். நான் அவருக்கு முக்கியம், நான் அவரை நேசிக்கிறேன். ஆகவே நான் எப்படி நடப்பேன்? ஞானமாக தான் நடப்பேன். அப்போ என்னுடைய ஞானத்தினுடைய முதல் அடிப்படைனா ஐ செட் மை மைண்ட் டு டூ குட். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் இதை ஒரு 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 உரிமையாக எடுத்து செய்யுங்க. தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வேன், என்னால் இயன்ற நன்மையை செய்வேன். ஆனால் என் மைண்டில் அவங்க தீமை செய்தாங்க தீமை செய்தாங்க தீமை செய்தான்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு கரை பட்டுடுச்சுன்னா அது முழு ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கும். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்கு ஜெபியுங்கள், அவளை ஆசீர்வதியுங்கள். இது தேவனுடைய ஃபார்முலா, இது ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கண்டென்ட்டை உள்ள சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர். 13ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றலானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க நன்மையே செய்யுங்க, உங்களுக்கு யார் தீமை செய்ய முடியும்னு சொல்றார். நீங்க நன்மையே செய்யுங்க, நீங்கள் நன்மையை பின்பற்றுங்கள். நான் யாருங்க? நன்மையை பின்பற்றுகிறேன். சொல்லுங்க, நான் நன்மையை தான் செய்வேன், நான் தீமை செய்யவே மாட்டேன், நான் பொல்லாத காரியங்களை வாயில பேச மாட்டேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, ஆண்டவரே நீங்க வேற, ஆண்டவரே எவ்வளோ செய்யறது, ஆண்டவரே செய்ய செய்ய எங்களுக்கு என்னதான் நடக்குது, எங்களுக்கு கஷ்டமாகுது ஆண்டவரே, எங்களால் சகிக்க முடியல ஆண்டவரே, அந்த வீட்டு வாசல்லே மெதிக்க முடியல ஆண்டவரே, எங்களால் பேயா இருக்கிறாங்க ஆண்டவரே. சில பேர் ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க பேயா இருக்கிறாங்க. ஏமா நான் அவங்கள அவருடைய சாயலில் உண்டாக்கி வச்சுக்கிறாருமா, பேயா இருக்கிறாங்க ஆண்டவரே. இப்போ அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு 14ஆம் வசனம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தல்கள் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லும்படி எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குனது? இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? என்ன முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ஆமென். ஞானவானாய் இருப்பதற்கு, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏத்துக்குதா மனசு? உள்ள கிருகிருந்து பாருங்க. ஐயோயோ அவருக்கு நாங்க சொல்லிட்டாருங்க, எங்களுக்கு தானே தெரியும் அவங்க என்னென்ன பண்ணாங்க, இவங்க என்னென்ன இப்படி ஒரு புலம்பல் போவோம். எல்லாமே பார்க்கிறார் ஆண்டவர். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போமா? இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் உண்மையாகவே இந்த வார்த்தையினால கர்த்தர் உங்களை நீடித்தவர்களாகவும் நீங்கள் நல்ல நிலையிலையும் இருக்க விரும்புகிறார் என்கிற விருப்பத்தை அறிந்தவர்களாக இருப்பீர்கள். ஆனால் 13ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 14ஆம் வசனம், நீங்கள் நன்மையை பின்பற்றுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்?
நான் நீடித்திருக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கான ஃபார்முலா தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, ஓ ஹல்லேலூயா, தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மைக்கு தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாக தேவன் என்னை அழைத்திருக்கிற அழைப்பு பெரிய உன்னதமான ஒரு அழைப்பு. தேவன் என்னை தீமை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யும்படி அழைக்கவில்லை. தேவன் எனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் பேசுவோம். பாமக்கு ஸ்தோத்திரம்பா, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்பா, உம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம்பா. நீர் எங்களை நடத்தும்படியாய் எங்களுக்கு போதித்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்பா. இந்த ஆண்டவரே காலை வேளையில தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யவும், குடும்ப உறவுகளை கட்டி ஆண்டவரே அப்பா நாங்கள் உங்க பிள்ளைகள் என்பதை உலகத்துக்கு காண்பிக்கவும், ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் எங்களை ஞானம் உள்ளவர்களாய் நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் உண்மையாய் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பாத்திரங்களாக அடியானையும் திருச்சபையும் தேவன் மாற்றுங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய நல் வார்த்தைகளை இன்ன காலை வேளையில அருளி தந்ததற்காய் ஸ்தோத்திரங்க தாவே. நாங்கள் இருளின் பிள்ளைகளை அல்ல, ஒளியின் பிள்ளையாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையானது 60 100 பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். குடும்ப உறவுகள் எல்லாம் கட்டப்பட்டு ஆண்டவரே ஏக மனதோடு தேவனை ஸ்தோத்தரிக்கின்றவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய. அநேகர் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் கசப்பு இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் வேறுபாடுகள் இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் சத்துருடைய தாக்குதல்கள் இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த குடும்பங்களில் தேவனுடைய வல்லமை பாய்வதாக. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. ஓ ராமா ஷபாலி தாலா கராதியா மாமா கூரா பாபா பாபா. குடும்பங்கள் வந்து செழிப்படையட்டும் கர்த்தாவே. குடும்பங்களில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஞானமற்றவர்களைப் போல அல்ல, ஞானம் உள்ளவர்களைப் போல நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கான ஒரு ஆண்டவரே அடையாள சின்னம் ஆண்டவரே, அப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி வாழ அவர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.